குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. மிஸ்டர் லேடிஸ் அனைவருக்கும் வணக்கம். சக்கரை நோய் அப்படின்னு சொல்றோம். அது ஏன் சார் கேட்குறீங்க? சக்கரை நோய்க்கு 7 மாத்திரை, 8 மாத்திரை, 10 மாத்திரை, ஒரு வேளைக்கு 4 மாத்திரை கொடுத்துருக்காங்க சார். மொத்தமாக பார்த்தா ஒரு கைக்கு சேரும் சார். தினமும் சாப்பிட்டு மாதம் 4000 5000 செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் சார். குறைஞ்ச பாடு இல்லை. என் உடல் பருமனாகவே இருக்குது. குறைஞ்ச பாடு இல்லை. சர்க்கரை ஏறிட்டா உடம்பு குறையுது, உடம்பு குறைஞ்சா சர்க்கரை ஏறுது. இப்படியே மாறுது சார். என்னால் இதை சகிச்சிக்கவே முடியல. மனம் நொந்து போச்சு. இப்படி எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. உண்மைதான். சக்கரை நோய் குணமாகனா நிறைய சொன்னாங்க சார். நாங்கள்லாம் போய் பார்த்தோம். ஆனால் எந்த பயிற்சி எடுத்து எது பண்ணியும் எனக்கு சரியாகலை. நான் சொல்றது மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம்னு சொல்கிறேன். அப்போ மாத்திரை மருந்துலாம் எப்படி சார் இதை குணப்படுத்துறது அப்படின்னு கூட நீ கேட்கலாம். எத்தனையோ வைத்தியம் பார்த்தோம், சரியாகலை, இதுக்கு என்ன சார் வழின்னு கூட கேட்கலாம். உண்மையிலுமே சர்க்கரையை 100க்கு 100% இல்லாமல் குணப்படுத்த முடியும். இந்த உடலை மாற்ற முடியும். இந்த உடல் ஆரோக்கியமாக மாற்ற முடியும். உங்களுக்கு சர்க்கரை மட்டும் இல்லை, பல நோய்களை குணப்படுத்த முடியும். இதுக்கெல்லாம் என்ன சார் செய்யணும்? ஒன்று சிம்பிளாக செய்யுங்க. நான் சொல்றது செய்யுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். கிரியா யோகம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சியிலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப சாதாரணமாக நீ செக்கப் பண்ணிக்கங்க. செக்கப் பண்ணிட்டு 3 மாதம் பயிற்சி தொடர்ந்து எடுங்க. 3 மாசத்துல உங்களுடைய சுகர் அளவு நார்மலுக்கு வந்துவிடும். தொடர்ந்து நீங்கள் மாத்திரை போடுவதை நிறுத்தி குறைத்து போடுவது போல வந்துடும். அதை முறையே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாத்திரையே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும், அற்புதமாக வாழ முடியும். இது உண்மை. சர்க்கரைக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு சந்தோஷமாக வாழலாம். உங்களுடைய உடல் அவ்வளோ பெரிய ஆரோக்கியத்தை மாற்றம் பண்ணும். அதனால தேவையில்லாத மருந்துகளை எடுத்து உடலை பலகீனம் மாற்றிக்கொள்ளாதீர்கள். தயவு செய்து உணவாலேயே கட்டுப்படுத்த முடியும். இந்த உணவும் பயிற்சி 2 போதும் உங்களுக்கு. நம்ம அப்ப நினைக்கிறோம், அந்த காலத்துல யாரும் சார் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா? நினைச்சு பாருங்க. இந்த சர்க்கரை நோய் எப்படி உருவாகுது அதை முதல் நினைச்சு பாருங்க. எங்கிருந்து வந்துச்சு? ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்களேன். உங்களுடைய மனம் குழப்பமடைந்தால், டென்ஷன் ஆனால், உஷ்ணம் அதிகமானால் இன்சுலின் சுரக்காது. இந்த இன்சுலின் சுரக்காது நிற்பதனால்தான் இந்த சர்க்கரை வருகின்றது. அப்போ எனக்கு ஒண்ணுமே அப்படிலாம் இல்லையே சார், நான் பிறந்ததுமே வந்துருச்சே. அது எப்படி பிறந்ததுமே வரும்? வராது. எப்படி வந்துச்சு? அன்னைக்கெல்லாம் காலத்துல பாத்தீங்கன்னா பணக்காரருக்கு மட்டும் இந்த நோயின்னு சொன்னாங்க. ஏன் பணக்காரருக்காக இந்த நோய் அப்படின்னா, பணக்காரர் எல்லாருமே வேலை டிப்ரெஷன் அதிகமா இருக்கும் மனசால. அவங்களுக்கு மட்டும் சுகர் ஆரம்பிச்சது. படுத்துட்டே யோசனை பண்ணுவாங்க, படுத்துட்டே செய்வாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த சுகர் ஆரம்பிச்ச சுகரு சன்னதிகளை தொட்டு தொட்டு வரும் பொழுது நாம் எடுக்கும் உணவுகளை சரியா எடுக்காத காரணத்தினால இது நம்மளுடைய கருவுக்கே உருவாக ஆரம்பிச்சிச்சு. இப்ப கருவுல இருக்கிற குழந்தைக்கு சுகர் இருக்கு. இப்ப இப்படி நம்ம மாத்தி நம்ம வழிநடைகளை கொண்டு வந்துட்டோம். இப்ப 100க்கு 70 பேரு சர்க்கரையினால தான் பாதிக்கப்படுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முதல்ல கடையில சாப்பிட்ற பொருளை நிறுத்துங்க. நல்ல பொருளை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சரியான உணவு எடுங்க. பக்குவமா இருங்க. வாக்கிங் போங்க. நான் சொல்லு பயிற்சி எடுங்க. ஒரு 3 மாதத்துல உங்களுக்கு சர்க்கரையை பூர்ணமா குணமாக்கிட்டு எல்லா உணவுகளையும் சாப்பிட்ற மாதிரி தயாராகிடலாம். கட்டாயம் இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். நன்றி, வணக்கம்.